தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அதிமுக நிர்வாகி ஜெகபர் அலி கொலை வழக்கில் சரணடைந்தவர் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். கல்குவாரியின் மற்றொரு உரிமையாளரான ராமையா நேற்று நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சரணடைந்த ராமையாவை போலீசார் சற்று நேரத்தில் திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அதிமுக நிர்வாகி ஜெகபர் அலி கொலை வழக்கில் சரணடைந்தவர் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளார். கல்குவாரியின் மற்றொரு உரிமையாளரான ராமையா நேற்று காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். திருமயம் அருகே சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜெகபர் அலி கொல்லப்பட்ட வழக்கில் நேற்று நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் அது ஒரு குற்றவாளியான கல்குவாரி உரிமையாளர் ராமையா இன்னும் சற்று நேரத்தில் திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கடந்த 17ஆம் தேதி திருமயம் அருகே உள்ள காட்டுபாவா பள்ளிவாசல் பகுதியில் கல்குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றிக் கொள்ளப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருமயம் காவல்துறையினர் கல்குவாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய 4 பேரையும் வரும் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். மேலும் தலைமறைவாக இருந்த கல்குவாரி உரிமையாளரான ராமையாவை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் சட்டவிரோத கனிம கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலி குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றிக் கொள்ள படுகொலை செய்யப்பட்டதை எதிரொலியாக ஜெகபர் அலி குற்றம் சாட்டியிருந்த துளையனூரில் உள்ள ராசு ராமையா ஆகியோருக்கு சொந்தமான 6 கல்குவாரிகளில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை திருச்சி மண்டல உதவி இயக்குனர் சுரேஷ் உத்தரவின் பேரில் திருச்சி மாவட்ட உதவி இயக்குனர் ஜெயசீலா, நாகப்பட்டினம் மாவட்டம் உதவி இயக்குனர் சுரதா ஆகியோர் தலைமையில் 2 குழுக்களைச் சேர்ந்த திருச்சி, நாகப்பட்டினம், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் ட்ரோன் உதவியுடன் கற்களை வெட்டி எடுத்த பகுதிகளை ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் தொலைநூர் வருவாய் கிராமத்திற்குட்பட்ட சர்வே எண் 409, 430 RR கிறிஸ்தவ நிறுவனத்தின் உரிமம் கடந்த 2023ஆம் ஆண்டிலே முடிவடைந்தது. அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் கல்வெட்டி எடுக்கப்பட்டது அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக திருமயம் அருகே உள்ள மலைக்குடிப்பட்டியில் உள்ள அனுமதி பெற்ற கல்குவாரிகளிலும் அளவிடும் பணியை மேற்கொண்டனர். ஆய்வு மற்றும் அளவிடும் பணி முடிவடையும் போது சம்பந்தப்பட்ட கல்குவாரிகள் எவ்வளவு தூரம் சட்டவிரோதமாக கற்கள் வெட்டியெடுக்கப்பட்டுள்ளது என்ற அளவீட்டை கனிமவளத்துறை இணை இயக்குநருக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளதாக கனிமவளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்து வந்த புதுக்கோட்டை மாவட்ட போலீசார் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக் கோரி டிஜிபிக்கு பரிந்துரை செய்ததன் பேரில் இந்த வழக்கு நேற்று முன்தினம் சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கின் சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக ஆய்வாளர் புவனேஸ்வரி நியமனம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு தலைமறைவாக இருந்த கல்குவாரி உரிமையாளர் ராமையா நேற்று நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் ஏடிஎஸ்பி முரளிதரன் முன்னிலையில் சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து தற்போது இன்னும் சற்று